TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை செய்திகளுடன். இலங்கையின் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிராக நச்சுத்தனமான பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு மன்னிப்பு வழங்கி சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறு நாட்டின் அது உயர் பௌத்த பீடங்கள் மூன்றின் மகாநாயக்கர்கள் கூட்டாக கடிதம் எழுதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வேண்டுகோள் விடுத்த போதிலும் அவர் அவ்வாறு செய்யவில்லை. 2016ஆம் ஆண்டு குருநாகலில் உள்ள பிரபல்யமான பௌத்த விகாரை ஒன்றில் நடத்திய செய்தியாளர்கள் மாநாட்டில் இஸ்லாமிய மதத்தையும் முஸ்லிம் சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசி சமூகங்கள் மத்தியில் குரோதத்தை வளர்க்கும் நோக்கில் செயல்பட்டதாக ஞானசார தேரருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றம் 2 மாதங்களுக்கு முன்னர் 4 வருட சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. தற்போது சிறை தண்டனையை அனுபவித்து வரும் அவருக்கு வெசாக் பண்டிகையை முன்னிட்டு மன்னிப்பு அளித்து விடுதலை செய்யுமாறு 3 மாநாயக்கர்களும் ஜனாதிபதியை கேட்டிருந்தனர். ஆனால் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு விடுதலை செய்யப்படும் சிறை கைதிகளின் பெயர் பட்டியலில் ஞானசாரவின் பெயர் இல்லை. ராஜபக்சாக்களின் ஆட்சி காலத்தில் விக்ரமசிங்காவை எழுத்தில் போட முடியாத அநாகரிகமான வார்த்தைகளில் விமர்சித்தவர் ஞானசார தேரர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்காக 2018 ஆகஸ்டில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் 6 வருட சிறை தண்டனை விதித்தது. ஆனால் 9 மாதங்களுக்கு உள்ளாக 2019 மே மாதம் 21ஆம் தேதி அன்றைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஞானசாராவுக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்தார். ஆனால் அவரை போன்று அவசரப்பட்டு விக்ரமசிங்க இந்த தேரருக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய சாத்தியம் இல்லை என்று தெரிகிறது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு 4 வருட கால இடைவெளியில் வழங்கும் விரிவுபடுத்தப்பட்ட கடன் வசதி தொடர்பில் நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக் குழு அதன் 2வது மீளாய்வை அடுத்த மாதம் பூர்த்தி செய்வதற்கு முன்னதாக இலங்கை அரசாங்கம் கடன் வழங்குனர்களுடனான அதன் கடன் மறுசீரமைப்பு புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திடும் என்று கூறப்படுகிறது. பாரிஸ் கிளப்பைச் சேர்ந்த உத்தியோகபூர்வ கடன் வழங்கும் நாடுகளுடனும் சீனாவின் எக்ஸிம் வங்கியுடனுமே அந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்படும். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சபை அதன் 2வது மீளாய்வை அடுத்த மாதம் பூர்த்தி செய்ததும் இலங்கைக்கு 337 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் விடுவிக்கப்படும். சஜித் பிரேமதாச தலைமையிலான சமகி ஜன பலவேகையவின் பொருளாதார நிபுணர்கள் குழுவுடன் விவாதத்தில் கலந்து கொள்வதில் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறியிருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார நிபுணர்கள் குழுவின் உறுப்பினரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனெத்தி தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தாங்களும் தயாராக இருப்பதாக மக்களை நம்ப வைக்கும் முயற்சியில் சமகி பல ஜனவேகையை ஈடுபட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். கொழும்பில் நேற்று தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழு ஏற்பாடு செய்த செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய ஹந்துனெத்தி தேசிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்ட பொருளாதார தகவல்களையும் புள்ளி விவரங்களையும் சமகி பலவேகையை திருப்பிக் கூற ஆரம்பித்திருக்கிறது என்று குறிப்பிட்டார். தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்ற சமகி ஜன பலவேகியவின் பொருளாதார நிபுணர்களான ஹர்ஷடி சில்வா, இரான் விக்ரமரத்ன மற்றும் கபீர் காசிம் ஆகியோர் விவாதங்களில் கூறியவற்றை பிறகு மாற்றிக் கூறத் தொடங்குவதாக ஹந்துனெத்தி சுட்டிக்காட்டினார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் என்று அழைக்கப்படும் அமைப்பில் இணைந்து கொள்வதற்கு இலங்கை ஆர்வம் கொண்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி கூறியிருக்கிறார். பிரிக்ஸில் இணைவதற்கு முறைப்படி விண்ணப்பிப்பதற்கு முன்னதாக இலங்கை முதலில் இந்தியாவை அணுகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸில் இணைந்து கொள்ள நாம் பெரும் ஆர்வம் கொண்டிருக்கிறோம். இது குறித்து விரிவாக ஆராய்வதற்கு அமைச்சரவை உபகுழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. வேறு பல சர்வதேச அமைப்புகளில் இணைவதற்கான தெரிவுகளும் எமக்கு இருக்கிறது. ஆனால் பிரிக்ஸில் இந்தியா இருப்பதால் நாம் இணைந்து கொள்வதற்கு மிகவும் பொருத்தமான அமைப்பு பிரிக்ஸ் என்றே நாம் நம்புகிறோம் என்று ANI என்ற இந்திய செய்தி நிறுவனத்துக்கு அளித்த நேர்காணலில் அலி சப்ரி கூறினார். பிரிக்ஸில் இணைவது குறித்து நாம் பேசப்போகும் முதல் நாடு இந்தியாவே. இந்தியா நாம் அந்த அமைப்பில் இணைவதை ஆதரிக்கிறது.
பிரிக்ஸில் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் ரஷ்யாவில் நடைபெறவிருக்கிறது. அதில் கலந்து கொள்ளுமாறு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு சென்று இலங்கையை பிரிக்ஸில் இணைத்துக் கொள்வது குறித்து விரிவாக ஆராய்வேன் என்று அலி சப்ரி கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து சமூக ஜன பலவேகியவின் தலைவரான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பல மாதங்களுக்கு முன்னர் அறிவித்துவிட்ட நிலையில் இப்போது அந்த கட்சியின் தவிசாளரான முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவும் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கப் போவதாக ஊடகங்களில் பரவலாக செய்திகள் வருகின்றன. ஆனால் சமூக ஜன பலவேகியவைச் சேர்ந்த எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினரும் சரத் பொன்சேகாவுடன் சேரமாட்டார்கள் என்று கட்சியின் பொதுச் செயலாளரான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்திருக்கிறார். சரத் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக வெளியாகும் செய்திகள் குறித்து ஊடகங்கள் மத்தும பண்டாரவிடம் வினவிய போதே அவர் அவ்வாறு கூறினார். ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் சிறுபான்மை சமூகங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் கட்சிகளுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலில் பிரேமதாசாவை ஆதரிக்க தயாராக இருக்கின்றன என்றும் மத்தும பண்டார கூறினார். அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.